character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students, 11th standard students. So welcome to our SRK and welcome to our online classes for economics. So before நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் 5 சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எக்கனாமிக்ஸ். இது வரலையும் 10th ஒரு ஸ்மால் பார்ட் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. நேஷ்னல் இன்கம், ஜிடிபி லெவல் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் 11th எக்கனாமிக்ஸில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்பீங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக 11th பார்ப்பீங்க, மேக்ரோ ஃபுல்லாக 12th பார்ப்பீங்க. நேம் தான் நீங்கள் எக்கனாமிக்ஸ்ன்ற மாதிரி முன்னாடி கேள்விப்படாத நேமாக இருக்கும். ஐ மீன் பார்த்துருப்பீங்க, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எக்கனாமிக்ஸ்னாலே ரொம்ப ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல்சோ ஸ்கோர் ஹையர் இன் த எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ வாங்க, வெல்கம் டு 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன். In the 11th standard economics you have 12 lessons. The first lesson, introduction to microeconomics, consumption analysis, production analysis, cost and revenue analysis, market structure and pricing, distribution analysis, Indian economy before and after independence, development experiences in India, rural economics, Tamil Nadu economy. Okay, 11th lesson வரைக்கும் Tamil Nadu economy. 12th chapter mathematical formula இருக்கும், ஃபுல்லாக மேக்ஸாக இருக்கும். நாட் இன் தட் மேக்ஸ், ஃபுல்லி மேக்ஸ் 10th படிப்பீங்களே அது போல் இல்லை. என்னது 11th 12th சம்டைம்ஸ் இந்த மேக்ஸுக்காகவே நிறைய ஸ்டூடெண்ட் A3க்கு வந்திருப்பீங்க. அதுக்காகவே வந்தோம். இங்கே மறுபடியும் மேக்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்ம்ஸில் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 12th lesson மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் எப்படி வந்து மேத்தமெட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் இதில் உங்களுக்கு 12 lessons இருக்குது. ஸோ நம்ம டுடே வி ஆர் see about introduction to மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஃபுல்லாக நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னென்ன இன்ட்ரடக்ஷன் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர். ஓகே, ஆத்தர் சொல்லியிருக்காரு பாரு, எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ மேக் பெட்டர் டிசிஷன்ஸ். நம்ம எக்கனாமிக்ஸை ரொம்ப டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற பட்சத்தில் நம்ம டிசிஷன் ஈஸியாக எடுக்கலாம். அண்டு ஹாப்பியர் லைஃப், ரொம்ப ஹாப்பியாக லைஃபு கம்மியான இன்கத்தில் நம்ம அதை பிளான் பண்ணி டெசிஷன்ஸ் கரெக்டாக எடுத்து பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியராக நம்மளுடைய வாண்ட்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வாண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்ஃபில்லாக நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அது எக்கனாமிக்ஸில் நம்மள ஈஸியாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை சொல்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த எக்கனாமிக்ஸ் கேன் ஹெல்ப் யூ மேக் பெட்டர் டிசிஷன்ஸ் அண்ட் லெட் எ ஹாப்பியர் லைஃப். சொல்லுவாருன்னா டைலர் கவர்ன். ஓகே, வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன். So introduction Burma, a subject should have a name or a title that facilitate means make easier, a clear and a correct understanding of its content. எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் அதில் டைட்டில் இருக்கும், நேம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து எது ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா தட் கண்டென்ட். ஒரு டைட்டில் தான், அதில் என்ன கண்டென்ட்டு உள்ளார இருக்குன்றதை நம்மளுக்கு ஈஸியாக பண்ணோம். In a subject like economics, there are many books available with that title. அதே போல் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்டு அதில் நிறைய டைட்டில் புக்ஸ் இருக்குது.
அதில் நிறைய நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நேமில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரடக்ஷன் பார்த்தோன்னா இன்ட்ரடக்டரி எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன், பேசிக் எக்கனாமிக்ஸ், எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், elementary economics and the fundamentals of economics etc. ஸோ நிறைய டாபிக் இருக்குது. இன்ட்ரடக்ஷனுக்கு மட்டுமே இதெல்லாம் நிறைய டைட்டிலில் எல்லாம் சேம் லெவல் கண்டென்ட் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ரீடர்ஸுடைய இன்ட்ரெஸ்ட், ரீடர்ஸுடைய மோட்டிவ், ரீடர்ஸுடைய கேப்பபிள், ரீடர்ஸுடைய எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ etc. But this book has the same content. So இல்லையா, the same content, though each is intended, okay, intensify பண்ணுது, okay, உள்வாங்கி இருக்கு to serve the readers of a different level of interest and capacity. different level of readerக்கு அவங்களுடைய capacity, interest and capacity ஏற்ற மாதிரி அவங்களுக்கு different level satisfaction இந்த different topics வந்து that mean different title of books வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. okay, a good introduction to a subject besides containing the meaning of its title. ஒரு good introduction அதில் என்னென்ன ஒரு சப்ஜெக்டுடைய குட் இன்ட்ரடக்ஷன் என்னென்ன மென்ஷன் பண்ணிக்கணும், அதில் டைட்டில் பக்காவாக இருக்கணும். ஷுட் தி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம், நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு பார்ப்போம். ஓகே, தட் இஸ் வெதர் த சப்ஜெக்ட் ஆர் ட்ரெடிஷ்னல். ஓகே, சப்ஜெக்ட் நம்ம படிக்கும் போதே தெரிஞ்சிடும், டைட்டில் படிக்கும் போதே தெரிஞ்சிடும், இன்ட்ரடக்ஷன் படிக்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த சப்ஜெக்ட் ட்ரெடிஷ்னலா மாடர்னா, ஆர்ட்டா சயின்ஸா. ஓகே, தட் மீன் நிறைய சயின்ஸோடையும் கன்க்ளூட் பண்ணுவோம். இட்ஸ் அ சோஷியல் சயின்ஸ் கூட நம்ம அதுக்கு இது பண்ணோம். எக்கனாமிக்ஸ் இஸ் சோஷியல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் ஆஸ் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இன்க்ளூட் வித் ரிலேஷன் வித் மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ரிலேஷன் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ரிலேஷன் வித் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு டைட்டிலே எக்ஸ்பிளைன் பண்ணோம். வெதர் தி சப்ஜெக்ட் இஸ் ட்ரெடிஷ்னல் ஆர் மாடர்ன், ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக். ஸ்டாட்டிக் இயங்கா நிலையில் இருக்குது, டைனமிக் சேஞ்சஸ் நிறைய வந்துட்டே இருக்குது. Okay, dynamic. The reader should be in the position to clearly classify the subject as belonging to either art alone, to science alone or to both. Okay, அப்போ நம்மளுக்கு படிக்கும்போதே தெரியும், அதான் சொன்னாலே சயின்ஸா ஆர்ட்டானு நம்மளுக்கு கிளியராக கிளாரிஃபை பண்ணோம். The significance of all the branches of the subject should find a place in it. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து பிரான்ச்சஸையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்கனாமிக் ஹாவ் 2 branches, மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். Okay, that have 4 elements: production, consumption, distribution and exchange. So இது எல்லாமே வந்து இன்ட்ரடக்ஷன் சப்ஜெக்ட்லேயே, அதாவது அந்த சப்ஜெக்டுடைய டைட்டில்லே அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். So that the branches of the subject should find in a place as they go through the introduction பண்ணும்போது the reader should be able to understand the relationship of the subject. Okay, able to understand. அவங்க இன்ட்ரடக்ஷன் படிக்கும்போதே தெரிஞ்சிடணும். ஓகே, சப்ஜெக்ட் வித் அதர் சப்ஜெக்ட், மற்ற சப்ஜெக்ட் கூட அவங்க கன்க்ளூட் பண்ண நாலேஜ் இருக்கணும். ஓகே, நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்கிறாங்க. நியூவர் ஏரியா, ஒரு சப்ஜெக்ட்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ சயின்ஸ்னால் சயின்ஸு, தட் மீன் ஃபிசிக்கல் சயின்ஸு, கெமிக்கலு அண்டு பயாலஜிக்கல் எல்லாம் படிப்பாங்க. மேக்ஸ்னால் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் படிப்பாங்க. தமிழ்னா ஃபுல்லாக தமிழ் லிட்ரேச்சர் அண்டு இலக்கணமெல்லாம் பார்ப்பாங்க, இலக்கணம் பார்ப்பாங்க, இலக்கியம் பார்ப்பாங்க. அதுபோல் எக்கனாமிக்ஸ்னும் போது வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டரி மணி எக்கனாமியும் பார்ப்போம், ஃபினான்ஸ் தட் மீன் மானிட்டரி எக்கனாமிக்ஸு அண்டு டாக்ஸேஷன் பாலிசிஸு, ப்ரைஸ் தியரி, இன்கம் தியரி, கன்சம்ஷன் அனாலிசிஸ், ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ், காஸ்ட் அண்டு எக்ஸ்சேஞ்ச் அனாலிசிஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அனாலிசிஸ், டிஃப்ரெண்ட் பார்ப்போம். அப்போ நியூவர் ஏரியா கவர் ஆகும்போது அந்த நியூவர் ஏரியா கூட அந்த கனெக்டிவிட்டியை டெஃபினட்டாக அந்த இன்ட்ரடக்ஷன் சப்ஜெக்டில் தட் மீன் இன்ட்ரடக்ஷனில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்ல வராங்க. ஓகே, the newer areas incorporated, that mean merger, the incorporated into a subject, merger பண்ணியிருக்கணும். அந்த சப்ஜெக்ட் கூடவே தனியாக செப்பரேட்டாக தெரியக்கூடாது. திடீர்னு ஒரு ஃபினான்ஸ் பண்ண டாக்ஸேஷன் பண்ணது கொடுக்குறாங்கன்னா அது செப்பரேட்டாக தெரியக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அது ஈஸியாக மிங்கிள் ஆகிருக்கும். தட் மீன் merger ஆகிருக்கணும். Incorporate subject and the newer way of corresponding understanding easily. Okay, its content are to be highlighted in the introduction. இது எல்லாமே எதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும், இன்ட்ரடக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதை தான் நம்ம இந்த லெசனில் இன்ட்ரடக்ஷனாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசனில் the methodologies applied in the derivations of law. So the methodologies applied in the derivations of its law are to be stated in a such a introduction. ஒரு பின்னாடி ஒரு லா இருக்குது, ஓகே, தியரிட்டிக்கல் ஃபார்மில் இருக்குது. நான் அதை எந்த மெத்தடு யூஸ் பண்ணி அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது,
ஓகே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றதும் நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது ஒரு பர்ஃபெக்டான இன்ட்ரடக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அதுபோல் தான் நம்மளுடைய இந்த இன்ட்ரடக்ஷன் லெசன்ஸ் இருக்கும். வாங்க ஃபர்தராக போகலாம். Economics meaning. The term or word economics comes from the ancient Greek aginomikos. Okay, aginomikos. Agios means households. The nomos means the management. Appa the management of household. Okay, so customs adala adengirukku, law irukum. Thus the term economics simply means the management of household. Economics ஃபார்முக்கு ஹவுஸ்ஹோல்டுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபார்முக்கு யூஸ் பண்ணுவோம், இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவோம், கவர்மெண்ட்டுடைய எல்லா வெல்ஃபேர் மெஷர்ஸு, கவர்மெண்ட்டுடைய டீட்டெயில்டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு சிம்பிளி வி ஆர் நோன் அஸ் எக்கனாமிக்ஸ் மீன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு. அப்போ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டுன்னும் போதே ஃபர்தராக எல்லாமே அதில் அடங்கிடும். ஓகே, த சப்ஜெக்ட் ஆஃப் ஏர்லியர் நோன் அஸ் இந்த எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, அது கோல்டன் பீரியடில் ஓகே என்னவா இருந்ததுன்னா that political economy earlier known as a political economy is a rename பண்ணது. Okay, is a renamed as economics in the late 19th century by Alfred Marshall. Okay, the famous economist Alfred Marshall. அவர் தான் வந்து ஒரு பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் தான் ஒரு தட் பொலிட்டிக்கல் எக்கனாமின்ற நேம் எடுத்துகிட்டு எக்கனாமிக்ஸ் இன்னும் ஒரு கொடுத்தவர் யாருன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல். ஓகே, ஸோ அப்போ நம்ம சொன்னது மீனிங் என்னன்னா எக்கனாமிக்ஸ் மீன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு. ஓகே, அதுக்கு என்னென்னா க்ரீக் வேர்டு ஒகினோமிகாஸ். ஒகியோஸ் மீன்ஸ் த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் நமாஸ் மீன்ஸ் த மேனேஜ்மெண்ட். சிம்பிளி வி கால் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு. ஓகே, ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம் ஒரு சப்ஜெக்ட்டு அதனுடைய கண்டென்ட்டு நேச்சுரலி ஸ்கோப்பை மென்ஷன் பண்ணதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எக்கனாமிக்ஸில் நேச்சர் பார்க்க போகிறோம். இப்போ எக்கனாமிக்ஸ் இஸ் நேச்சர். ஓகே, அதனுடைய இயல்புகள். நேச்சர் மீன் எஸ் அ ஃபியூச்சர்ஸ். ஓகே, த நேச்சர் ஆஃப் எ சப்ஜெக்ட் ரெஃபர்ஸ் டு இட்ஸ் கண்டென்ட் அண்ட் ஹவு அண்ட் வை தே ஃபைண்ட் இன் எ பிளேஸ் த சப்ஜெக்ட். ஏன் வந்து நேச்சர் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, nature of your subject refers to content. அந்த கண்டென்ட்டை எப்படி அண்ட் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்றத நம்மளுக்கு சொல்லுது. திஸ் நேச்சர் இஸ் அண்டர்ஸ்டுட் பை ஸ்டடி. இந்த நேச்சர் நம்ம தியரிட்டிக்கல் ஃபார்ம்லலாம் பண்ண மாட்டோம், டெஃபினிஷன் டைப்பாக பார்ப்போம். வி ஆர் மெயின்லி 4 டெஃபினிஷன் பார்ப்போம். வெல்த் டெஃபினிஷன் பை த ஆடம் ஸ்மித், வெல்ஃபேர் டெஃபினிஷன் பை த ஆல்ஃபர்ட் மார்ஷல், that scarcity definition by Lionel Robbins and the growth definition by the Paul Samuelson. So the definition now paapom namba the nature is understood by studying the various definition given by the notable economists. Okay, so in the 4 definition madula nariya definition irukku. The 4 are the main definitions. Okay, the existence of multiplicity of definition may some scholars comment that they search for a clear definition of economics is an exercise of futility. Futility means uselessness. Sometimes அது டிஃபிகல்ட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, டிஃபிகல்ட்டி ஆர் யூஸ்ஃபுல்னஸ். இங்கே வந்து நம்மளுக்கு டிஃபிகல்ட்டினஸ், தட் மீன்ஸ் சிரமம். ரொம்ப நிறைய டெஃபினேஷன் படிக்கும்போது ஒரு சில ரீடர்ஸ்க்கு வேணால் அது கண்டென்ட் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு அது என்ன சொல்ல வராங்கன்றதே கன்ஃபியூஸ்டாக ஆகும். அதை தான் சொல்ல வராங்க. அது சம் ஸ்காலர்ஸ் மட்டும் அதை கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரிசர்ச் ஃபார் கிளியர் டெஃபினேஷன் எக்கனாமிக்ஸ் எக்ஸசைஸ் இந்த ஃபிட்டிலிட்டி. ரொம்ப எக்கனாமிக்ஸ்க்கு கிளியராக இதான் எக்கனாமிக்ஸ்னு சொல்ல முடியாதுன்னு சம் ஸ்காலர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. J.M. Keen, அதுபோல் ஃபார் எக்ஸாம்பிள் J.M. Keen அப்சர்வ் தட் J.M. Keenஸோட பொலிட்டிக்கல் எக்கனாமியில் அவர் வேரியஸ் டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அதை அவர் பற்றி சொல்லியிருக்காங்க. த பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் இஸ் said to have a strangled, கழுத்தை நெரிக்கிற மாதிரியும் நிறைய டெஃபினேஷன் கொடுக்கறது தன்னை தானே கழுத்தை நெரிக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. த பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் try to have a strangled itself with the definition. பொலிட்டிக்கல் எக்கனாமி ஃபுல்லாக அதனுடைய டெஃபினேஷனே அதையே வந்து ஃபால் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ their presence in the make studying, their presence, they are not definition. Definition presence makes study a subject interesting. ஒரு டெஃபினிஷனாக இருக்கும்போது ஓகே, ஒரு டெஃபினிஷன் ஃபார்மில் இருக்கும்போது ஆத்தருடைய ஸ்டைலில் அது இருக்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எக்ஸைட்டடாக இருக்கும், என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஒர்த்தபுளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட்
the presence in social science subject it a clear sign of the growth of the science. Science எப்படி வளர்ச்சி ஆகுது அது social science-க்கு எப்படி ஹெல்ப் ஆகுன்றது நிறைய டெஃபினேஷன் மூலமா பார்ப்போம். And also it indicate that there is exceed freedom to people associate. அதே போல நம்ம எதையும் வலியுறுத்துதுன்னா நம்மளுக்கு freedom as a personsக்கு freedom, peopleக்கு freedom. So science with different elements, that mean different definition. Science கூட நம்ம அதை conclude பண்றதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்றாங்க. It indicate that there is exceed freedom for people associated with such as a science. எதுக்குன்னா to form a fresh definition. Form a fresh definition. Science-னால நிறைய definition. அப்போ ஃப்ரெஷ்ஷான டெஃபினேஷன் நாமளே அசோசியேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நிறைய டெஃபினேஷன் வந்து ஃபர்தராக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் அசோசியேட் அப்ரிஷியேட் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி அஃபோர்டட் பண்ணுது, நம்மளுக்கு கொடுக்குது டு தம் அண்ட் கம் அப் வித் த பிளாத்தோர்னா மெனி. ஓகே, த டெஃபினேஷன் சேயிங் ரொம்ப நிறைய. ஓகே, எண்ணிலடங்காத டெஃபினேஷன் சேயிங் த மோர் த மேரியர். ஓகே, மோர் அதிகமாக ஆக நம்மளுக்கு ஹாப்பியராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஈச் டெஃபினேஷன் ரெப்ரசன்ட் ஏ யூனிக் ஜெனரலைசேஷன். ஆனால் ஒவ்வொரு ஜெனரலைசேஷனும் தட் மீன் எல்லா டெஃபினேஷனும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடம் ஸ்மித் அவர் வெல்த் தான் நேஷன், வெல்த் ஆஃப் நேஷன் சொல்லியிருப்பார். நேஷனுக்கு வெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வளங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சார் மீன் செல்வம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் ஆட்ஃபல் மார்ஷல் என்ன சொல்லியிருப்பார், வெல்ஃபேர் தான் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் தான் வெல்த்துன்னு சொல்லியிருப்பார். ஓகே, வெல்ஃபேர் தான் ஃபஸ்ட்டு, வெல்த் அப்புறம்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் நம்மளுடைய லைனல் ராபின் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார், ஸ்காசிட்டி, நம்மளுக்கு ரொம்ப ரிசோர்ஸஸ் ரொம்ப ஸ்காசிட்டியாக இருக்குது, ஆனால் ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஹியூமன் வான்ஸ் ஆர் நியூமரிக்கல் ஆர் அன்லிமிட்டட். ஓகே, ஸோ அன்லிமிட்டட் வான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இருக்கிற ரிசோர்ஸஸ் ரொம்ப தட் மீன் ரிசோர்ஸ்னாலே பணம் கம்மியாக இருக்குது, ஆசை அதிகமாக இருக்குது. அப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஸ்காசிட்டி டெஃபினேஷன் சொல்லும். அதேபோல் க்ரோத் டெஃபினேஷன் பை தட் மீன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்கிற அந்த ஸ்காசிட்டியும் தட் மீன் ரிசோர்ஸஸையும் இந்த ஸ்காசிட்டியும் கம்பல் பண்ணி நம்மளுக்கு க்ரோத் டெஃபினேஷனாக வந்து நம்மளுக்கு பால் சாமுவல்சன் சொல்லியிருப்பார். ஸோ அப்போ நம்மளுக்கு மேரியர் ரொம்ப ஹாப்பியராக இருக்கும். மோர் அண்ட் மோர் த மேரியராக இருக்கும். தட் மீன் மேரியர்னா ஹாப்பியர்ஸ். ஈச் டெஃபினேஷன் ரெப்ரசன்ட் யூனிக் ஜெனரலைசேஷன். அதான் சொன்னாலே ஒரு டெஃபினேஷனும் யூனிக்கான ஸ்பெஷலைசேஷனோட இருக்கும். ஓகே, அண்ட் வைடு வெரைட்டி ஆஃப் டெஃபினேஷன் பேவே வழிவகுக்குது. எதுக்கு நாட் டு அரைவே நியர் கம்ப்ளீட் அக்ரிமெண்ட். ஒரு டெஃபினேஷன் பார்த்துட்டு நம்மளால் அந்த கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. நிறைய டெஃபினேஷன் பார்த்துட்டா தான் நம்ம ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வர முடியும். ஸோ வெரைட்டி ஆஃப் டெஃபினேஷன், ஓகே, வெரைட்டி ஆஃப் டெஃபினேஷன் பேவ் வே. ஓகே, வழிவகுக்குது எதுக்குன்னா டு அரைவே நியர் கம்ப்ளீட் அக்ரிமெண்ட் ஆன் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளுக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் டெஃபினேஷன் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம டெஃபினேஷன் பார்த்துருக்கோம், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். A science grows stage by stage. At every stage, it's the newer definitions emerges and a concept associated with it. ஒரு ஸ்டேஜ் சயின்ஸ்லனா ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்கும். அந்த ஒரு ஸ்டேஜ்லையும் அதனுடைய நியூவரான டாபிக் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ தட் இட் receives some special emphasis. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஸ்பெசிஃபைடான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். However, the study of a subject it made a possible when it possesses a clear-cut definition and boundary. ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கிளியர்-கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா ஒரு பர்ஃபெக்டான டெஃபினேஷன் தான் அதுக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்கிறாங்க. For definition, each referring a particular stage of growth of a subject economics are presented here. There are நம்மளுக்கு 4 definition மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Smith's, that means Adam Smith's wealth definition. Okay, representing the classical era. அவருடைய wealth definition என்ன நேம்ல சொல்றாங்கன்னா classical era, ரொம்ப தொன்மையானது. The Marshall definition, Alfred Marshall definition is known as the welfare definition. Okay, welfare definition, இது wealth definition. Okay, இதுதான new classical era. Robbins scarcity definition. Okay, and இதுக்கு என்னன்னா new age. The Samuelson growth definition. Okay, and it said modern age. அப்ப Adam Smith is a classical era. Adam Smith உடைய definition wealth definition. Okay, அது வந்து classical era. And also that Alfred Marshall's definition is known as the
welfare definition is a new classical era. Okay, neoclassical era. And this is Lionel Robbins. That is scarcity definition. Okay, அது என்னன்னா new age. Okay, correct. New age definition is a modern age. Okay, now we discuss about that wealth definition by Adam Smith. Okay, Adam Smith varudama, so father of economics is known as a Adam Smith is called as a father of economics. Father of economics. Father of new economics nanga J.M. Keynes. Father of economics. Okay, classical time la andha kalathula, that means first economics started time la the father of economics na yarna Adam Smith. Father of new economics na J.M. Keynes. Okay, keep in the mind ma. Adam Smith 1723 1790 in his book An Enquiry into Nature and Causes of Wealth of Nation அவருடைய புக்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. ஓகே, சோ அவருடைய புக்னு பாருங்க, என்ன புக்ல அவர் வந்து வெல்த் பத்தி மென்ஷன் பண்ணிருக்காருன்னா An Enquiry into Nature and Causes of Wealth of Nation. அது அவருடைய புக் டிஃபைன். அவர் என்ன சொல்றாருன்னா எகனாமிக்ஸ் as a science of wealth. எகனாமிக்ஸ்னாலே இவருடைய கோட்ஸ் என்னன்னா economics is a science of wealth. He explained how a nation's wealth is created and increased. அந்த புக்ல அவர் என்ன மென்ஷன் பண்ணீங்கன்னா how it created, how it increased. நம்முடைய wealth எப்படி வந்து increase பண்றது, create பண்றது, அது எப்படி increase பண்றதுன்னு சொல்லியிருக்காரு. He considered that the individual in the society want to promote his own gain and in the process he is guided and led by an invisible hands. அவன் கிரியேட் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணும்போது அவனுக்கு வெளியிலேருந்து அவனுக்கு எந்த ஒரு மோட்டிவ் வராது. பை ஹிஸ் ஓன் இன்விசிபிள் ஹேண்ட்ஸ், அவனுடைய உந்துதல். ஓகே, தனக்குள்ளே இருக்கிற அந்த உந்துதல் முயற்சி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தன்னுள்ள இருக்கிற அந்த உந்து சக்தி தான் வந்து அவனை அதை மோட்டிவேட் பண்ணி அவனை ஹையர் லெவலுக்கு கொண்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ he stated that every man is motivated by his self interest. ஓகே, ஒருத்தவங்களுக்கும் அந்த வெல்த்தை அடையணும், நான் நிறைய வந்து செல்வம் சேர்க்கணும், நிறைய வந்து நான் வெல்த்தை க்ரோ பண்ணணும்னா அப்போ என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த இண்டிவிஜுவல் பர்சனுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அவனை ஃபர்தராக கூட்டணும்னு சொல்கிறாரு. திஸ் மீன் தட் ஈச் பர்சன் ஒர்க் ஃபார் ஹிஸ் ஓன் குட். அப்போ தன்னுடைய நலனுக்காக மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட வந்து வெல்த்தை வந்து அடைய முடியும். இன்னொருத்தவங்களோட உந்து சக்தினால பண்ண முடியாது. அவனுக்குள்ளே எந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டியாக இருந்தாலும், எந்த ஒரு அவங்களுடைய வளர்ச்சிக்கு மற்றவங்களுடைய கையை எதிர்பார்க்க முடியாது. தன்னுடைய கையை எதிர்பார்த்தா மட்டும்தான் அவங்க வந்து க்ரோத்துடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும் வெல்த்துன்ட்டு நம்முடைய ஆடம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க லாஸ்ட்டில் he is stated that every man is motivated by his self interest. அவனுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னா நான் இதை அடையணும், ஓகே, பெரிய வீடு கட்டணும், ஒரு பெரிய பங்களா கட்டணும், ஒரு பெரிய கார் வாங்கணும், அது என்ன அவன் அதுக்கான முயற்சி, கடின முயற்சி, அவனுடைய இன்விசிபிள் ஹேண்ட்ஸோட மோட்டிவேஷனால் மட்டும்தான் அதை அடைய முடியும். ஓகே, இன்னொருத்தவங்க வந்து அதை வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியாது, இன்னொருத்தவங்க வந்து அதை அவனுக்கு நிறைவேற்ற முடியாது. அவனுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அதை நோக்கி அவனை இட்டுன்னு போகும். ஓகே, this means that each person work for his own good. அப்போ ஓன் குட்னா சுயமாக அவனுடைய சுயநலனுக்காக மட்டும்தான். ஓகே, சுய சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான், அவனுடைய சுய வளர்ச்சிக்காக மட்டும்தான், சுயநலனுக்காக கூட சொல்லுவாங்க. ஓகே, அதனால தான் வந்து அவன் இதை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்மித் favors the introduction of division of labor. ஓகே, அப்போ அவன் செல்ஃப் இன்ட்ரெஸ்டோடு இருக்கிறன்னா ஒரு பர்சன் ஒரு அச்சீவ் பண்ணனா நம்மளுக்கு என்னவோ மென்ஷன் பண்ணிங்கன்னா டிவிஷன் ஆஃப் லேபர். ஓகே, டிவிஷன் ஆஃப் லேபர். லேபரை பற்றி சொன்னது மார்ஷலு, டிவிஷன் ஆஃப் லேபர் சொன்னது ஆல்ஃபர்ட் மார்ஷலு, சாரி ஆடம் ஸ்மித்து. இப்போ இங்கே டிவிஷன் ஆஃப் லேபர் சொல்கிறேன். டிவிஷன் ஆஃப் லேபர் டு இன்க்ரீஸ் த குவாண்டம் ஆஃப் அவுட்புட். ஒரு பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் மேடப் பண்ணுறாங்க, ஒரே பர்சன் அவருடைய ஃபுல் காருடைய ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே பர்சனாக பண்ணுன்னா இட்ஸ் ரொம்ப டைம் டேக்கன் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நாள், தட் மீன் ஒரு 2 or 3 days ஒரு கார் பண்ணுறதுக்கே ஆகும். அதே வந்து டிவிஷன் ஆஃப் லேபர், ஒருத்தவங்க வீல் செட்டப் பண்ணுறாங்க, அதை ஒருத்தவங்க ஃப்ரண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து ஷீட்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஒரு பார்ட்டாக ஒருத்தவங்க அதை டிவைட் பண்ணி பண்ணும்போது நிறைய ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தட் மீன் குவாண்டம் ஆஃப் அவுட்புட்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைலர் இருக்கார், அவர் டைலர் இருக்கும்போது ஒரு 10 டைலர் வந்து செய்கிறாங்கன்னா 10 பேர் ஒரு சட்டை பண்ணணும்னா ஒரு சட்டைனா ஒரு நாளைக்கு ஒரு சட்டை தான் பண்ண முடியும். அதே ஒரு கையெல்லாம் ஒருத்தவங்க தச்சு ஸ்டிச் பண்ணி போடுறாங்க, காலர்லாம் ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணி போடுறாங்க, ஜிப்பெல்லாம் ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணுறாங்கன்னும் போது அவங்களுக்கு அந்த ஒர்க்கில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒரே ஒர்க்கை டன் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், ஃபாஸ்டராகவும் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது குவான்டம் ஆஃப் அவுட்புட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர். அப்போ அந்த லேபருக்கு என்ன திறமை இருக்குது, அந்த திறமையை அறிஞ்சு அந்த வேலையை அவங்க கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாரு ஆடம் ஸ்மித். ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர் டு இன்க்ரீஸ் த குவான்டம் ஆஃப் அவுட்புட். த சிவியர் காம்படிஷன் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் சொசைட்டி ஹெல்பிங் பெட்டரிங் த ப்ராடக்ட். ஓகே, ஒரு காம்படிஷன், ரொம்ப இண்டஸ்ட்ரீஸில் வர காம்படிஷன் கன்சியூமர் ஆகிய நம்மளுக்கு என்ன இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ அங்கே காம்படிஷன் இருக்குது, ஒரு ஃபேக்டரிஸ் இருக்குது, ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனிக்கும் ரொம்ப காம்படிஷன்ஸ் இருக்குன்னும் போது நிறைய டிஃப்ரெண்ட் குட்ஸ் அவங்க இனோவேட்டிவ்ஸ் அதிகமாக பண்ணினே போவாங்க. அப்போ இனோவேஷன் அதிகமாகும் போது கன்சியூமர் ஆகிய நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க பாருமா, சிவியர் காம்படிஷன்ஸ் இன் ஃபேக்டரிஸ் அண்ட் சொசைட்டி helps in bettering the product. நிறைய ப்ராடக்ட் நம்மளுக்கு பெட்டரபிளாக கிடைக்கும். Supply force, okay, supply force, note that word. Supply force is a very active and a commodity is made available in the consumer at a lowest price. Supply force அதிகமாகுது, சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நம்ம ரொம்ப அதிகமாக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், கன்சியூமருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதே சப்ளை ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, சப்ளை குட்ஸ் ரொம்ப அதிகமாகினே இருக்கணும் போது கன்சியூமர் ஆகிய நம்மளுக்கு சீப்பர் ரேட்டில் நம்மளுக்கு நிறைய குட்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் வாங்க முடியும். ஸோ அதையும் சொல்கிறாரு, சப்ளை ஃபோர்ஸ் இஸ் வெரி ஆக்டிவ், ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அண்ட் ஏ கமாடிட்டி இஸ் மேட் அவைலபிள் டு த கன்சியூமர் அட் ஏ லோயஸ்ட் ப்ரைஸ். சப்ளை ஃபோர்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு குட்ஸ் வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்கும், சீப்பர் ரேட்டில் நம்ம வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, the publication of Adam Smith The Wealth of Nation in 1776 has been described as the effective birth of economics as a separate discipline. அவருடைய வெல்த் ஆஃப் நேஷன் புக்கு வந்தபோது எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு டிசிப்ளின் மேனராக, அதாவது எக்கனாமிக்ஸ் ரொம்ப டிசிப்ளின்டாக அஸ் அ சிம்பிளாக ஈஸியாகவும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. புரியுதா கவனி? publication of Adam Smith's The Wealth of Nation in 1776 வெல்த் ஆஃப் நேஷனில் தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது வந்ததுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப எஃபெக்டிவ் பர்த் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அஸ் எ செப்பரேட் டிசிப்ளின். ஒரு டிசிப்ளின்னா இஸ் கம்ப்ளீட்டடாக அந்த கண்டென்ட்டை வலியுறுத்துகிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அஸ் எ வீவராக சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் தட். நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம், திறனறிதல்மா, அதில் என்னென்ன குறைகள்னு பார்க்க போகிறோம். For Smith, the economics consists of wealth getting activity, wealth spending activity. ஸ்மித் உடைய பார்வையில் வெல்த் கெட்டிங், எப்படி நம்ம வெல்த்தை வந்து அடையிறோம், நம்மளுடைய இன்விசிபிள் ஹேண்ட்ஸ் மூலமா அடையிறோம், அதை எப்படி வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ த எக்கனாமிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் undue emphasis, undue means that over emphasis, ரொம்ப important, emphasis means important, that over emphasis is given to material wealth. ஆனால் அவர் எதுக்கு கொடுக்குறாரு, மெட்டீரியல் வெல்த். ஓகே, மெட்டீரியல் மீன் இஸ் அ மெட்டீரியல் திங்ஸ். ஓகே, ஹவுஸு, காரு, ஓகே, இஸ் அ மெட்டீரியலாக இருக்கிற திங்ஸ் மட்டும்தான் அவர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. வெல்த் இஸ் ட்ரீட்டட் டு பி and undue emphasis is given to material wealth. Wealth is treated to be an end in itself. Okay, அதுக்குள்ளேயே, that means வெல்த்துக்குள்ளேயே எல்லாமே அடங்கிடும்னு சொல்கிறாரு. ஓகே, this view leads him to ignore human welfare as an essential part of economics. ஆனால் மெட்டீரியல் வெல்த்தை மட்டும்தான் பார்த்தார் அவசரம், அவர் எதை இக்னோர் பண்ணிட்டாருன்னு சொல்ல வராங்க, ஹியூமன் வெல்ஃபேரை அவர் இக்னோர் பண்ணிட்டாரு. ஒன்லி மெட்டீரியல் வெல்த், மெட்டீரியலுக்கு மட்டும்தான், அதான் அவருடைய டெஃபினேஷனே அதான வெல்த் டெஃபினேஷன், வெல்த்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, மக்களுடைய வெல்ஃபேருக்கு அவரை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஓகே, this view leads him to ignore human welfare as an essential part of economics. ஹியூமன் வெல்ஃபேர் தான் எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்ட்டு, அதையே அவர் வந்து இக்னோர் பண்ணிட்டாருன்னு சொல்ல வராங்க. அதான் கிரிட்டிசிசம். ஓகே, ஸ்மித் gives his definition when இன்னொன்று சொல்கிறாங்க, இன்னும் இது நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம். Smith gives his definition when religious and spiritual values are very high. Okay, spiritual
அண்ட் ஆன்மீகமும் தட் மீன் ரிலீஜியஸ் மதங்களுடைய கருத்துக்களும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அதை சார்ந்த கருத்துக்களும் ரொம்ப மேலோங்கி இருக்கிற டைமில் தான் அவர் அந்த டெஃபினேஷனை கொடுத்தாரு. ஸோ அதனால் ரஸ்கின் அண்ட் கேட்டல்ஸ், ஓகே, ரஸ்கின் இஸ் அன் ஆத்தர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்மா. ரஸ்கின் அண்ட் கேட்டல் ரெக்கார்டட் எக்கனாமிக்ஸ் அஸ் எ டிஸ்மல் சயின்ஸ். அதனால் இது ஒரு இருண்ட பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. டிஸ்மல் சயின்ஸ் ஆர் பிக் சயின்ஸ், இஸ் இஸ் ஐ மீனிங் இருண்ட பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. ஸோ டார்க் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. teaches the selfishness which against the ethics. அவர் செல்ஃபிஷாக தான் சொல்லியிருக்காரு, வெல்த்தை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அவர் எத்திக்ஸ் எல்லாம் மீறிட்டாரு. தட் மீன் எத்திக்ஸ் மீன் சமய நெறிய கருத்துக்கள், ஓகே, தட் மீன் வேல்யூபிளான கருத்துக்கள் எல்லாம் அவரை மீறிட்டாருன்னு சொல்ல வராங்க. இதான் வந்து கிரிட்டிசிசம். ஸோ ஒன் டைம் ரீகேப் பண்ணிக்கோமா ஆடம் ஸ்மித்தோட டெஃபினிஷன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம எக்கனாமிக்ஸ் பார்த்தோம், அதோட மீனிங் பார்த்தோம், நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். ஸோ ஸ்மித் 4 definitions, அதில் ஆடம் ஸ்மித்தோடைய டெஃபினேஷன் ஆஃப் எ வெல்த் டெஃபினேஷன் பார்த்துருக்குறோம். ஸோ வெல்த் டெஃபினேஷன் ஆல்சோ கிளாசிக்கல் ஏரா பார்த்துருக்குறோம். ஸோ அவர் வெல்த்தை பற்றி எவ்வளோ எம்பாசிஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு, எப்படி அவனுடைய உந்து சக்தி, அவனுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அவன் எப்படி அதை பெறறான், அதை எப்படி அவன் ஸ்பெண்ட் பண்ணுறான், எப்படி அவன் லைஃப்பை ஹாப்பியராக லீட் பண்ணுறான்றதை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ கிரிட்டிசிசமும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மெரிட்ஸ் சொல்கிறாங்கன்னா அதில் டிமெரிட்ஸ்னு இருக்க செய்யும். அப்போ வந்து இதில் டிமெரிட்ஸ் பார்த்தோன்னா நிறைய ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வெல்த்தை மட்டும் தான் பார்த்தாரு, வெல்ஃபேரை பார்க்கவே இல்லை. ரொம்ப எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹியூமன் வெல்ஃபேரை அவரை நெக்லெக்ட் பண்ணிட்டாரு, இக்னோர் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் எ டிஸ்மல் சயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ரஸ்கின் அண்ட் கார்டல் எக்கனாமிஸ்ட் வந்து அது ஆடம் ஸ்மித்துடைய எக்கனாமிக்ஸ் வந்து தட் மீன் டெஃபினேஷன் வந்து டிஸ்மல் சயின்ஸ் ஆர் பிக் சயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வி வில் டிஸ்கஸ் அபவுட் தட் remaining 3 definitions, okay, Alfred Marshall and Lionel Robbins and Paul Samuels definition detail பார்க்கலாம். okay, so lessons go through பண்ணுங்க, ஃபுல்லா தரவா ரீட் பண்ணுங்க. next classல we will meet. okay, thank you. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.